இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய போர் ஒரு புறம், இன்னொரு புறம் இந்த போரை நிறுத்தக்கூடிய மீடியேட்டர் யாரு? யூரோப்பியன் யூனியனை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இஸ்ரேல். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய புட்டினை நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஈரானும் அமெரிக்காவும். யாரு இந்த நடுநிலையாளரா உட்காந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பஞ்சாயத்து வைக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இப்ப பெரிய பஞ்சாயத்தா மாறி நிக்குது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புங்கிறது இஸ்ரேல்ல என்ன டோட்டலா அந்த நியூக்ளியர் சைட்ல என்ன பண்ணாங்க இஸ்ரேல் அப்படிங்கிற டீடைல் ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. இது உண்மையிலேயே நம்பத்தகுந்த வகையில இருக்கு. இதை பார்த்த ரஷ்யா அங்க இருக்கக்கூடிய மெட்டீரியல் இருக்குல்ல, அதை பத்தி அவங்க சொல்லி இருக்கக்கூடிய தகவல் உலகம் முழுவதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. அப்படி என்ன ரஷ்யா சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க ஈரானுடைய அந்த நியூக்ளியர் சைட் பத்தி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்தியோடு சேர்த்து பெண் செய்தியாளருக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்விகள் பரவலா இருக்கு. ஈரான்ல IRIB செய்தியாளர் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசிடலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். கும்பகோணம் கிருஷ்ணாபுரத்தின் அடையாளம் மலப்புரம் டோர்ஸ் கம்பெனி. உங்களது புது வீட்டுக்கு நிலைக்கதவு ஜன்னல் மட்டுமல்லாமல் பர்னிச்சரும் தேக்கு, வேங்கை, மகாக்கனி மரங்களை கொண்டு குறைந்த விலையில் நல்ல தரத்துடன் செய்து கொடுக்கிறார்கள். தொடர்புக்கு 9943511342. எண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் இந்த வார்த்தை எப்போ வரும் அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவை பார்த்து செய்தியாளர் கேட்டதாகவோ இல்லை அவரே சொன்னதாகவோ செய்திகள் வலம் வருது. அது என்னன்னா, ஒரு நாட்டினுடைய ராஜாவை தட்டி தூக்கிட்டோம் அப்படின்னா அந்த போர் முடிஞ்சிடும். சிப்பாய்களை பத்தி கவலை இல்லை, தளபதிகளை பத்தி கவலை இல்லை, அங்க இருக்கக்கூடிய மக்களை பத்தியும் கவலை இல்லை, ராஜா மட்டும்தான் எங்களுக்கு மெயின் அப்படின்னு இப்போ இஸ்ரேல் வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு ரெடியா இருக்கு. ஈரானுடைய ராஜா யாரு அப்படின்னு இஸ்ரேல் சொல்றாங்கன்னா கமினி அவர்கள் தான். ஆனா கமினி அவர்கள் நான் ஒரு பர்சனே கிடையாது, என்னுடைய உடலுக்கோ என்னுடைய உயிருக்கோ எந்த மதிப்புமே கிடையாது, கொள்கை தாண்டா இங்க முக்கியம் அப்படின்னு சிங்க மாதிரி கர்ஜனை பண்ணி முடிச்சதா நேற்று இரவு நான் பதிவு செஞ்சிருந்தேன். இப்படிப்பட்ட நிலையில இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கட்ஸ் அவரனும் என்ன சொல்லியிருக்காருன்னா, கமினி அவர்களை முடிச்சிட்டோம்னா இந்த போர் முடிஞ்சிரும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. தலைவர்களை தட்டி தூக்கிட்டா அந்த நாட்டில் ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த மக்களால் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே தத்துவம் தான் தலைமை, பிலாசபி தான் இங்கே ஹீரோ. இவங்கெல்லாம் முட்டாள்தனமான ஏகாதிபத்தியத்துக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல, தத்துவம் தான் இங்க தலைமை தாங்கி வழி நடத்துது அப்படிங்கிறது. ஹீரோஸ் கிடையாது. இன்னைக்கு அவங்க ஒரு பர்சன், நாளைக்கு அவங்க இருப்பாங்க, இல்லாம போயிடுவாங்க. ஆனா புத்தகங்கள், அவங்க எழுதி வைத்திருக்கக்கூடிய தத்துவங்கள், அதுதான் அடுத்து பல நூற்றாண்டுகளுக்கு அந்த நாட்டை வழி நடத்திட்டு போகும். அப்படி ஈரானுக்கும் ஒரு தத்துவம் இருக்கும். அந்த தத்துவம் தான் அங்கே தலைமையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இது இஸ்ரேலுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, புரியாமலே போய் சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. கமினியை கொலை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வரிஞ்சு கட்டிட்டு பேசும்போது ட்ரம்ப் கூட வீட்டோ செஞ்சுதான் சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த நிகழ்வுக்கு உலகின் பல்வேறு நாடுகள் ஏதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ரஷ்யா நின்றாங்க, உடனே எதிர்வினை ஆற்றினாங்க. இஸ்ரேல் செய்யறது உண்மையிலேயே தப்பான விஷயம் அப்படிங்கிறத. அடுத்து துருக்கி வந்தாங்க. இது கமினிக்காக வைக்கக்கூடிய செக் இல்லை, இது இஸ்லாமிக் நேஷன்ஸ் எல்லாருமே ஒன்றுபடணும், ஸோ கமினி அவர்களை அட்டாக் பண்ணுறதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்க முடியாதுன்னு துருக்கி வந்தாங்க. அதற்கு பிறகு டைரெக்டாக சீனாவினுடைய அஃபிஷியல் ரிப்போர்ட்டும் கமினி அவர்கள் மீது அட்டாக் நடத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்க மாட்டோங்கிறத பதிவு செஞ்சிருக்காரு. பிஃபோர் இட் டூ லேட் அப்படிங்கிற வார்த்தையை G7 மாநாட்டில் ட்ரம்ப் பேசியிருக்கார். அவர் பேசினது ஈரானை பற்றி தான் பேசியிருக்கார். அவர் சொல்றாரு, நீங்க ஈரான் அப்படிங்கிற நாடு எங்க கூட நீங்க பேசணும்னு அவசியம் இல்லை, நீங்க இஸ்ரேலோட பேசுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அமெரிக்கா இதுல நடுநிலையாளராக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா, ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையில பிரச்சனைனா அவங்க ரெண்டு பேரும் பேசட்டும், முதல்ல ஈரான் இஸ்ரேல்கிட்ட பேசணும் அப்படின்னு மறுபடியும் எரியிற கொள்ளியில எண்ணெயை அள்ளி ஊத்திருக்காரு. இதுதான் ட்ரம்போட ஸ்டைல். இதை பார்த்த உடனே ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ராக்கி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ட்ரம்ப் இந்த போரை நடத்தக்கூடாதுன்னு நினைச்சாலோ இல்லை நடந்துகிட்டு இருக்கிறத நிறுத்தணும்னு நினைச்சாலோ இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாவுக்கு
ஒரே ஒரு ஃபோன் பண்ணால் போதும், இந்த போர் நின்றும். ஆனால் ட்ரம்ப் அதை செய்ய மாட்டார். தொடர்ச்சியாக அவங்க கொடுக்கக்கூடிய ஆயுதத்தை இஸ்ரேலுக்கு நிப்பாட்டினா போதும், இஸ்ரேல் கம்முன்னு ஆயிடுவாங்க. அதை அமெரிக்கா செய்யுமான்னு கேட்டால் அதை செய்ய மாட்டாங்க. போரை நிறுத்து அப்படின்னு சும்மா இருக்கிற நாட்டில் குண்டை போட்டுவிட்டு திருப்பி அடிச்சா போரை நிறுத்துங்கிறாங்க. அணுகுண்டு தயாரிக்கிறது வேண்டாம், உங்கள் நாட்டில் தயாரிக்க கூடாதுங்கிறாங்க. சரி, வேண்டான்னு சொல்லக்கூடிய நாடுகள்லாம் அணுகுண்டு இல்லாமல் இருக்குன்னு கேட்டால் ரஷ்யா கிட்ட 5000க்கும் மேற்பட்ட அணுகுண்டுகள் இருக்கு, அமெரிக்கா கிட்டையும் 5000க்கும் மேற்பட்ட அணுகுண்டுகள் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக பிரான்ஸ் கிட்ட இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாடு வச்சிருக்காங்க. அதற்கு பிறகு இஸ்ரேல் வச்சிருக்காங்க, இந்தியா வச்சிருக்காங்க. மொத்தமே உலகத்தில் ஒரு 7 நாடுகள் தான் இந்த அணுகுண்டுகளை வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அணு ஆயுதம் வேணாம், இவங்கெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே அணு ஆயுதத்தை வச்சிருக்காங்க. ஏண்டா நீ வச்சிருக்க அப்படின்னு கேட்டால் இல்லை நான் அப்படித்தான், என்னையெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யாவினுடைய புட்டினெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, அவர் ஒரு மீடியேட்டர்னு நாங்கள் நம்ப முடியாது, எங்களுக்கு யூரோப்பியன் யூனியன் சைடில் இருந்து ஒரு மீடியேட்டரை கொடுங்க, அவங்களெல்லாம் நாங்கள் மீடியேட்டராக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை பொறுத்தவரை யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் தானே சொல்லியிருக்காரு, ஓகே ரஷ்ய புட்டின் வந்தாருன்னா மீடியேட் பண்ணுறட்டும், நாங்கள் ஒன்றும் அப்ஜெக்ஷன் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கு ரஷ்யா சைட்லேருந்து ஒரு பதில் சொல்லியிருப்பாங்கல்ல. யூரோப்பியன் யூனியனை வழக்கம் போல தான் அவங்க அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டு செய்ய போகிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. பட் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் ரொம்ப ஷாக்கான விஷயம். மாஸ்கோவில் ஈரானில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குல்ல, அதை பூரா கொண்டு நீ மாஸ்கோவில் வச்சிரு. கிரிம்ப்ளினுடைய செய்தி தொடர்பாளர் மூலியமா வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி ஈரானையே ஷாக் ஆகுச்சு. உண்மையிலே ஈரானே ஷாக் ஆகிருக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் 60 90% வரைக்கும் யுரேனியத்தை செறிவூட்டிட்டோம், எரிபொருளை தயாரிச்சிட்டோம், அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது அணுகுண்டு தான். அப்போது இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்த யுரேனியத்தையும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் மாஸ்கோவுக்கு கொண்டு வாங்க, இதுதான் என்னுடைய மீடியேட்டர் தந்திரம் அப்படின்னு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் சைடில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை கேட்டு ஈரானே உண்மையிலேயே ஷாக் ஆகிருக்கும். பட் இதை பற்றி இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். பிரசாத், 4 நாள் இரவு போயிடுச்சு, 4 பகல் போயிடுச்சு, இன்னமும் யாரும் ஜெயிக்கலையா அப்படின்னு கேட்டால் ஈரான் இஸ்ரேலில் ஏகப்பட்ட சேதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுவும் பசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அதுவும் காலி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் காலியாச்சே, அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அது ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அதுவும் காலி. அது மட்டும் இல்லை, அது மட்டும் பெட்ச் அப்படின்னு டிக்வாங்கிற இடத்துல 20 மாடி கட்டடம் சேதமாச்சு. F-35 F-16 அதுக்கு பிறகு MQ-9 ரீப்பர் ஹவுதிகள் அடித்தாங்கல்ல, அதே மாதிரியான ஒரு ரீப்பர் ஈரான் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. ஏர்போர்ட் காலியாக இருக்குது. அதோடு சேர்த்து இஸ்ரேலுடைய பிரதமர் பிஎம் பிரைம் மினிஸ்டர் அவருடைய வீடும் சூறையாடப்பட்டிருக்கு. சூறையாடப்படுது அப்படின்னா எடுத்துகிட்டு வர்றது டைரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஈரான் செய்திருக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுது. பதிலுக்கு இஸ்ரேலும் சரமாரி தாக்குதல்களை ஈரானில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் ஈரானில் இருக்கக்கூடிய பொதுமக்களை நீங்கள் நாடு விட்டு நாடு போயிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. பட் இஸ்ரேல் பொதுமக்களை வெளியேற்றுறதுக்கு அனுமதிக்கலை, சொந்த மக்களை பிணைய கைதியாக வச்சு விளையாடுறாங்க. ஒரு கோட் வேர்டு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த கோட் வேர்டுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. பட் இது ஈரான் சைடில் இருந்து தான் சொல்லியிருக்காங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. யா அலி IBN ABI தலீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் வேர்டு பெரிய அளவில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதில் ஒரு செய்தி ஒன்று படித்தேன். அது படிக்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது. இது யாருக்கான கோடு என்னன்னு தெரியலையே இது அப்படின்னு. உங்களுக்கு இந்த கோடுக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பதிவு செய்யுங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஜெல்லாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் செய்தியாளர் IRIBயினுடைய பெண் செய்தியாளர் லைவ் நியூஸ் வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவர் மீது அட்டாக் நடத்தினாங்கல்ல, வித்தின் 1 ஹவரில் அவங்க வீட்டுக்கெல்லாம் போகலை, பயப்படல, சாவை கண்டு பயம்லாம் இல்லை அந்த பொண்ணுக்கு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு அவங்க தான் IRIB ஏற்பட்ட சேனல்ஸ் வச்சுருக்காங்களே, அதில் இன்னொரு சேனலில் போய் சிட்டிங்கில் உட்காந்து பக்கத்தில் இன்னொரு ஆண் செய்தியாளர் செய்தி வாசிச்சுக்கிட்டு இருக்காரு, உட்காந்து செய்திகளை அடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தோன்னே ஒட்டுமொத்த ஈரானும் எந்திரிச்சு நின்று அந்த பொண்ணுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க, சல்யூட் அடிக்கிறாங்க, நீ அல்லவா சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி புகழாரம் சொல்கிறாங்க.
அவ்வளோ பெரிய அட்டாக் நடந்த அடுத்த ஒரு அவருக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகணும்னா நீங்கள் ஒரு கேமரா மைக்கு முன்னாடி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகணும், மைக் மாட்டணும், இது இவ்வளோ வேலைகள் இருக்குது. அப்போது அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அவங்க அடுத்த ஸ்டூடியோவுக்கு போயிருந்தால் மட்டும்தான் அடுத்த 1 ஹவரில் ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ அவங்க எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிருக்காங்க, எவ்வளோ தூரம் வந்து அர்ப்பணிப்பு உணர்வோட வேறு எதை பற்றின சிந்தனையும் இல்லாமல் அடுத்து இந்த செய்தியை எப்படி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக எப்படி வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கும்போது உண்மையிலேயே ஒரு எடுத்துக்காட்டான பெண் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அவங்க வெரி வெல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுல உண்மையிலேயே பிரசாத் சிக்னேச்சர் பெருமை கொள்கிறது. ஈரான் வந்து தொடர்ச்சியாக இந்த முஸ்லீம் நாடுகள் எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதாவது கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஜோர்டானுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஓமனில் இருக்கக்கூடிய சுல்தான் அவருக்கும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. தொடர்ச்சியாக சிரியாவில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் இவங்கெல்லாம் வந்து ஈரானுக்கு துரோகம் செய்வதாக ஈரான் நம்புது. அந்த வகையில் வந்து ஒன்றுபட்டு நிற்காமல் இந்த நேரத்தில் வந்து தனித்தனியாக நின்று அமெரிக்காவினுடைய அடிமையாக மாறிவிடாதீர்கள் அப்படிங்கிறத ஈரான் சைடில் இருந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஈரானுடைய நாதன்ஸ் அப்படிங்கிற அந்த நியூக்ளியர் சைட்டில் வந்து அட்டாக் நடத்தினாங்க இஸ்ரேல். அதில் என்ன மாதிரியான சேதாரம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத WSJ ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா 14,000 சென்ட்ரிஃபியூசஸ், அது வந்து யுரேனியத்தை அணுகுண்டாக மாற்றக்கூடிய ஒரு இயந்திரம் இருக்குது, அந்த இயந்திரத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னு ரிப்போர்ட் ஃபைல் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு யுரேனியம் எரிவாயுவாக மாற்றுவதற்கு வல்லது, ரைட்டா? அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் வந்து அதை அணுகுண்டாக மாற்றுறதுக்கான அடுத்த ஸ்டேஜ். இப்போ எரிபொருளாக மாற்றக்கூடிய இடமும் ஒரு சைட் இருக்குது, அணுகுண்டாக மாற்றுறதுக்கான நியூ சைட்டு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே இஸ்ரேல் வந்து அட்டாக் நடத்தினதா சொல்கிறாங்க. ஆனால் இது மேல் பகுதியில் மட்டும்தான் சேதாரமாயிருக்கு, அண்டர் கிரவுண்டுக்குள்ளே எந்த சேதாரமும் இல்லை அப்படிங்கிறத IAEA இப்போ கணிச்சு சொல்லியிருக்காங்க, நேரடியாக போய் பார்க்கல. பட் இது மறுபடியும் இதை கட்டமைக்கணும் அப்படின்னா, இந்த சேதாரத்தெல்லாம் மறுபடியும் சரி பண்ணணும்னா ஈரானுக்கு 1 வருஷம் ஆகும். ஃபோர்டோ அப்படிங்கிற அந்த மிஷின் இருக்குல்ல, அதுதான் வந்து இயக்குறதுக்கு வல்லது, அதுதான் வந்து யுரேனியத்தை செறிவூட்டக்கூடியது. அது வந்து 13 அணுகுண்டை இப்போதைக்கு இருக்கக்கூடிய யுரேனியத்தை வச்சு அதால் உருவாக்க முடியும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இப்போ இந்த சேதாரமாச்சுல, இதை மறுபடியும் டெம்பரவரியாக ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா 2 மாதம் ஆகுமா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து WSJ டைரக்டாக ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 2 மாத காலங்கள் வந்து அந்த விஷயத்தை சரி பண்ணணும் அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த போரை அந்த சைட்டை பாதுகாத்துக்கிட்டே, வான் பாதுகாப்பை ரெடி பண்ணிக்கிட்டே இந்த பக்கம் போரை நடத்திக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் 2 மாதம் கழித்து ஒரு மீடியேட்டர் ஒன்று ரெடி பண்ணி சீஸ்ஃபயர் ரெடி பண்ணி அந்த சீஸ்ஃபயருக்கு பிறகு அந்த மிஷினையும் ரெண்டாக்க வச்சு யுரேனியத்தை அணுகுண்டாக மாற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். அப்போ அணு ஆயுத பரவல் சட்டத்தில் இருந்து ஈரான் வெளியில் போனால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அப்படி ஒரு மீடியேட்டர் வந்து சீஸ்ஃபயருக்கான வேலையை செஞ்சு ஈரான் அணுகுண்டு தயாரிச்சிருமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம்தான். இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு இடையில வந்து ஈரான் அணுகுண்டு தயாரிச்சிருச்சுன்னா உண்மையிலே கெத்து தான். ஆனால் இந்தியா மாதிரி தந்திரமாக அவங்களுக்கு செய்ய தெரியல. பொக்ரானில் அணுகுண்டு சோதனை செஞ்சப்போ சேட்டலைட்டினுடைய இமேஜ்லேயே கண்ணில் படாமல் நம்ம அந்த அணுகுண்டை சோதனை பண்ணோம். ஸோ அப்படி ஒரு நிகழ்வுலாம் ஏன் வந்து ஈரானால் செய்ய முடியலன்னு தெரியல. ப்ராசஸ் வந்து அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கே ஈரானை விடலை, அப்புறம் எப்படி அணுகுண்டை சோதனை பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான விஷயங்கள்லாம் இருக்குது. எது எப்படியாக இருந்தாலும் ஈரானுடைய அந்த அணுகுண்டு தயாரிப்புங்கிறது உலகத்தினுடைய அமைதிக்கானதா இல்லை ஆபத்துக்கானதா அப்படிங்கிறத என்னால் உறுதிபட சொல்ல முடியல. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 9449359224 என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.